அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு அருவன். இந்த சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நான் கல்யாணத்துக்கு ஒரு பொருத்தம் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செல்லில் வந்து எடுத்துகிட்டு ஒரு 10 பொருத்தத்தில் எவ்வளோ பொருத்தம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஆனால் அதில் முக்கியமான பொருத்தங்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ தினப்பொருத்தம் வந்து மன ஒற்றுமையை காட்டும். கணப்பொருத்தம் அப்படிங்கிறது இல்லற ஒற்றுமையை காட்டும். மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது சந்ததி விருத்தியை காட்டும். ஸ்திரீ பொருத்தம் அப்படிங்கிறது பெண்ணோட ஆரோக்கியத்தை காட்டும். யோனி பொருத்தம் என்கிறது இல்லற வாழ்க்கையை காட்டும். ராசி பொருத்தம் அப்படிங்கிறது சிநேக நிலையை காட்டும். ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது உறவு தன்மையை காட்டும். வசிய பொருத்தம் அப்படிங்கிறது அந்யோன்யத்தை காட்டும். ரச்சு பொருத்தம் அப்படிங்கிறது எல்லா ஆயுளை காட்டும். வேதை பொருத்தம் அப்படிங்கிறது இன்ப நிலையம் காட்டும். இதில் முக்கியமான 5 பொருத்தங்களில் ஏதாவது ஒரு பொருத்தம் இல்லைனாலும் நம்ம ஜாதகத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரச்சு பொருத்தம். இந்த 5 பொருத்தத்தில் ஏதாவது ஒரு பொருத்தம் இல்லாட்டியும் அந்த ஜாதகத்தை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, 10க்கு 5 பொருத்தம், 6 பொருத்தம் சரியாக இருக்குது, 7 பொருத்தம் சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த 7 பொருத்தத்தில் இந்த